அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்திருக்கு. சில விஷயங்கள்ல இணக்கப்பாடு காணப்பட்டிருக்கு என்ற செய்தி இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த சமாதான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற பின்புலத்தில் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு அமெரிக்காவினுடைய புலனாய்வு தகவல் சீனாவிலிருந்து பெருந்தொகையான ஆயுதங்கள் ஈரானை போய் சேர இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா ஒரு புலனாய்வு தகவலை வெளியிட்டதா அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இன்னொரு பக்கம் இந்த பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தத்தில் இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கிற நடுநிலைமையில் இருக்கிற சொல்ற பாகிஸ்தானுடைய ராணுவமும் போர் விமானங்களும் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. கடந்த நாட்களில் சவுதி மேல ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் இருக்கு. ஆனா பாகிஸ்தானுடைய ராணுவமும் போர் விமானங்களும் சவுதி அரேபியாவுக்கு சவுதியை பாதுகாக்கிறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்றத இந்த வீடியோல விளக்கமா தெளிவா பார்த்துடலாம். இன்னைக்கு பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல முக்கியமான வரலாற்று முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. ஈரான் இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு 1979 ஆண்டுக்கு பிறகு ஈரான் உயர்மட்ட குழுவுக்கும் அமெரிக்காவினுடைய உயர்மட்ட குழுவுக்கும் இடையில் நடக்கிற முதலாவது பேச்சுவார்த்தையா ஃபேஸ் டு ஃபேஸ் நேரடியான ஒரு பேச்சுவார்த்தை அது பதிவாகி இருந்தது. ஒரே ரூம்ல இருந்து ரெண்டு தரப்பும் நேரடியாக சந்திச்சு நடத்துற பேச்சுவார்த்தை. இதுக்கு முதல்ல வெளிவந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தரப்பும் நேரடியாக சந்திக்க போறது கிடையாதுன்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. தனித்தனி ரூம்ல இருப்பாங்க. பாகிஸ்தானுடைய தரப்பு மத்தியஸ்தம் வகிக்கும். இந்த தரப்பு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி இங்கே கொண்டு போய் சொல்லும். அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்லி மாறி மாறி தகவல் பரிமாறும் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இன்றைக்கு காலையிலேயே உறுதி செய்யப்பட்டிருந்தது இது நேரடியான ஃபேஸ் டு ஃபேஸ் பேச்சுவார்த்தையா நடக்கும் சொல்லி. அதனுடைய முதலாம் கட்ட பேச்சுவார்த்தை இப்ப முடிவுக்கு வந்திருக்கு. ரெண்டு தரப்புகளுக்கு இடையிலையும் சில இணக்கப்பாடுகள் காணப்பட்டிருக்கு. எப்படியான இணக்கப்பாடுகள் என்று சொல்லி உறுதிப்படுத்துறதுக்கான எழுத்து மூலமான ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஆவணம் ரெண்டு தரப்புக்கும் இடையிலையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கைச்சாதாக இருக்குன்னு சொல்லியும் சொல்லப்படுது. அப்படியா இருந்தா சில விஷயங்கள்ல இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கு. அப்படியான விஷயங்கள் என்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளிவரும். அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பமாகிறதுக்கு முதல்ல ரெண்டு முக்கியமான நிபந்தனைகள் சம்பந்தமா அதிகம் பேசப்பட்டிருந்தது. முதலாவது ஈரானுடைய முடக்கப்பட்டிருக்கிற சொத்துக்கள் கிட்டத்தட்ட 120 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான சொத்துக்கள் விடுவிக்கப்படணும் அன்ஃப்ரீஸ் பண்ணப்படணும் சொல்லி ஈரான் தரப்பு கடுமையான ஒரு நிபந்தனையை விதிச்சிருந்தது. இதை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருக்குன்னு சொல்லி இன்றைய நாளில் ஈரான் குறிப்பிட்டிருந்தது. அதுக்கு பிறகு வெள்ளை மாளிகையால் அமெரிக்கா தரப்பால் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்கா அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்துக்கு இதுவரைக்கும் வரவே இல்லை. சில நேரங்களில் அதை பற்றி யோசிக்க முடியும் என்ற மாதிரி அமெரிக்க தரப்பு ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. இன்னொரு பக்கம் ஹோமோஸ் நீரின திறக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவினுடைய கப்பல்கள் பயணம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு என்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். ஈரான் தரப்பு அதை நிராகரிச்சிருந்தது. அமெரிக்காவினுடைய எந்த ஒரு போர்க்கப்பலும் ஹோமஸ் நீரிணை அன்றைக்கு கடக்கவே இல்லைன்னு சொல்லி ஈரான் தரப்பு குறிப்பிட்டிருந்தது. இன்னொரு பக்கம் லெபனான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் உடனடியாக முடிவுக்கு வரணும் சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. இதை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றதை கேட்டு செயற்படாமல் இருக்கிறார் என்ற மாதிரியும் பேசப்பட்டிருந்தது. இந்த மாதிரி லெபனான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள முடியும் என்ற கடுமையான நிபந்தனையும் கூட ஈரான் தரப்பு விதிச்சிருந்தது. ஆனால் இன்றைய நாளிலையும் கூட லெபனான் மேல இஸ்ரேலால தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. பெய்ரூட் மேல இதுக்கு முதல்ல நடத்தப்பட்ட தாக்குதலோட ஒப்பற்ற சந்தர்ப்பத்தில் பெரிய அளவான சம்பவங்கள் இல்லாட்டியும் இன்றைய நாளிலையும் கூட அந்த மாதிரியான சில தாக்குதல் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஒதுக்கப்பட்டிருக்கிறார் சொல்லியும் இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முந்தினால் போன் பண்ணி கடுமையான காட்டமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். லெபனான் மேல இந்த சந்தர்ப்பத்தில் தாக்குதல் நடத்தப்படக்கூடாது, இல்லாட்டி தாக்குதல் குறைக்கப்படணும் என்ற மாதிரியான சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அப்படியான ஒரு பின்புலத்தில் பெஞ்சமின் நெட்டன்யாகு திரும்பவும் லெபனான் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறது அவரை இந்த சந்தர்ப்பத்தில் ஒதுக்கி வைக்கிற மாதிரியான ஒரு செயற்பாடு என்ற மாதிரி இஸ்ரேலினுடைய ஊடகமே இன்னைக்கு செய்தி வெளியிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அந்த நாட்டுக்குள்ள மதிப்பு இழந்து கொண்டு போறார். இந்த சந்தர்ப்பத்தில் கருத்து கணிப்பின் அடிப்படையில் ஒரு தேர்தல் நடத்தப்படுமா இருந்தா முன்னாள் பிரதமர் அந்த பதவிக்கு வர்றதுக்கான திரும்பவும் அந்த பிரதமர் பதவிக்கு வர்றதுக்கான சாத்தியம் இருக்கின்ற மாதிரியும் புள்ளி விவரங்கள் குறிப்பிடுது, கருத்து கணிப்புகள் குறிப்பிடுதுன்னு சொல்லி இஸ்ரேல் ஊடகங்களே இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ஆனாலும் லெபனான் மேலேயும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கிற கடுமையான நிபந்தனைகள் நிறைவேற்றப்படாத சந்தர்ப்பத்திலையும் கூட இந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கு ஆரம்பமாகி முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிவுக்கு சில இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டு எழுத்து மூலமான ஆவணங்கள் இப்ப காய்ச்சாதாக இருக்கு. எதிர்வர போற மனத்தியாளங்கள் அதனுடைய நிபந்தனைகள் என்ன, பாகிஸ்தான் எப்படியான ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு சொல்லி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சொன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் வகிச்சு இப்ப ஒரு வெற்றியை காணுமா இருந்தா சர்வதேச அளவில் பாகிஸ்தானுடைய அந்தஸ்து இன்னும் கூட முடியும் என்ற மாதிரி சர்வதேச ஊடகங்களை பாராட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தது. இந்திய ஊடகங்கள்ல கடுமையான விமர்சனங்கள் இருந்தது. பாகிஸ்தானுக்கு கிடைச்சிருக்கிற சந்தர்ப்பத்தை இந்தியா பயன்படுத்தி இருக்க முடியும், ஒரு வரலாற்று தருணத்தை இந்தியா நழுவ விட்டிருக்கின்ற மாதிரி இந்திய ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் இந்திய அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் பாகிஸ்தான் இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமா சரியான விதத்தில் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருந்ததுன்ற மாதிரி சர்வதேச ஊடகங்களே குறிப்பிட்டிருந்தது. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய
சில நேரடியாக தொடர்பு பட்டிருக்கிற நபர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற உத்தரவு என்னன்னு சொன்னா, ஊடகங்களுக்கு கதைக்கக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் பேச்சுவார்த்தையில் பேசப்படுற விஷயங்களையும் ஊடகங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் கடுமையான ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்காம். அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிவடைஞ்சாலும் வெற்றியில முடிவடைஞ்சாலும் அது பாகிஸ்தானுடையது கிடையாதுன்ற மாதிரி காட்டுறதுக்கான ஒரு முயற்சி. நாங்கள் மத்தியஸ்தம் வகிச்சிருந்தோம், பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருந்தோம், ரெண்டு தரப்பும் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாங்க. அதுல வெற்றியோ தோல்வியோ எங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி காட்டுறதுக்கான ஒரு முயற்சியின் அடிப்படையில் பாகிஸ்தான் தரப்பு இதனுடைய முடிவுகள் எப்படியானது, என்ன பேசப்பட்டிருக்கு, எப்படியான இணக்கப்பாடுன்னு சொல்லி ஊடகங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் கடுமையான நிபந்தனையும் அங்கே பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், சரினான்னு சொல்லப்பட்ட 5 ஸ்டார் ஹோட்டலில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 2 தரப்புல இருந்து 150க்கும் அதிகமான நபர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. போர் விமானங்கள் சூழ அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வென்ஸா இருக்க முடியும், அமெரிக்க தரப்பா இருக்க முடியும், இல்லாட்டி ஈரான் தரப்பா இருக்க முடியும். கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் பாகிஸ்தானுக்கு கூட்டி போகப்பட்டிருந்தது. ஈரான்ல இருந்து 3 விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டதுன்னு சொல்லியும் சொல்லப்படுது. 2 விமானங்கள் திசை திருப்பதற்கான முயற்சியின் அடிப்படையில் சில நேரங்களில் இந்த சந்தர்ப்பத்திலையும் இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சி எடுத்தாலும் 2 விமானங்கள் மேலதிகமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. எந்த விமானத்தில் ஈரான் தரப்பு பயணம் செய்து சொல்லி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டது சொல்லியும் சர்வதேச ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில், கெடுபிடிகளுக்கு மத்தியில், ஒரு பதற்றமான சூழலுக்கு மத்தியில் இப்போ பேச்சுவார்த்தை முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு சொன்னா, சில இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் பாகிஸ்தான் இதில் மத்தியஸ்தம் வகிச்சு செயற்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டாலும் கூட பாகிஸ்தானுடைய சில போர் விமானங்களும் C-130 மாதிரியான விமானமும் ஃபைட்டர் ஜெட்ஸும் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் இருக்கிற நாடு, ஈரானுக்கு ஒரு நட்புறவோட செயற்படுற நாடு, அமெரிக்காவுடைய நட்புறவு இருக்கு, சவுதி அரேபியாவுடையும் நெருக்கமாக செயற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நாடு. ஆனால் கடந்த நாட்களில் ஈரான் சவுதி அரேபியா மேல தாக்குதல் நடத்தி இருந்தது. இப்போ பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை போன வருஷம் கைச்சாத்திரப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நேட்டோ ஆர்டிகல் 5 மாதிரியான உடன்படிக்கைன்னு சொல்லி சொல்லப்படுது. ஆர்டிகல் 5ன்றது இதுக்கு முதல்ல நாங்கள் பல சந்தர்ப்பங்கள் கழிச்சிருக்கிறோம். நேட்டோ உறுப்பு நாட்டின் மேலே ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்துகிற சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்த நேட்டோ அமைப்புகளும் சேர்ந்து அந்த நாட்டின் மேலே தாக்குதல் நடத்துறது இது ஆர்டிகல் 5 சொல்லி சொல்லப்படும். அதே மாதிரியான ஒரு புரிந்துணர்வு பாதுகாப்பு உடன்படிக்கை சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போன வருஷம் கைச்சாத்திரப்பட்டிருக்கு. அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் பாகிஸ்தானுடைய ராணுவம் படைத்தரப்பும் சில போர் விமானங்களும் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இது எப்படியான ஒரு காலகட்டத்தில் சொன்னா, ஈரான் சவுதி அரேபியா மேல தாக்குதல் நடத்தி இருந்தது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் மத்தியஸ்தம் வகிச்சு கொண்டிருக்கு. ஆனாலும் அந்த உடன்படிக்கைக்கு அமைய சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு இறுக்கமான காலகட்டத்திலையும் கூட, சமாதான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலையும் கூட அந்த உடன்படிக்கைக்கு அமைய இந்த மாதிரியான செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய ஒரு புலனாய்வு அறிக்கையை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஊடகங்கள், குறிப்பாக CNN வெளியிட்டிருக்கிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, எதிர்வரப்போற ஒரு சில கிழமைகளுக்குள்ள சீனாவில இருந்து பெருந்தொகையான ஆயுதங்கள் ஈரானுக்கு கொண்டு போகப்பட்டிருக்குன்னு சொல்லி, கப்பல் மூலமா பெருந்தொகையான ஆயுதங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதிநவீனமான ஆயுதங்கள் ஏற்றப்பட்டு 3ஆம் தரப்பு நாட்டுக்கு அது கொண்டு போகப்படும். அந்த நாட்டில இருந்து எதிர்வரப்போற ஒரு சில நாட்களுக்குள்ள அந்த கப்பல், ஆயுதங்கள் ஏற்றப்பட்டிருக்கிற கப்பல் ஈரானை போய் சேரும் சொல்லி அமெரிக்காவினுடைய புலனாய்வு அறிக்கை குறிப்பிடுதுன்னு சொல்லி CNN ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. இதுவரைக்கும் ஈரானுக்கு வெளிநாடுகள் உதவி செய்து கொண்டு வருதுன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் இருந்தது. ரஷ்யா மேல குற்றச்சாட்டப்பட்டிருந்தது, சீனா மேல குற்றம் சாட்டப்பட்டிருந்தது சொன்னா, அமெரிக்காவினுடைய அதிநவீனமான அட்வான்ஸ்ட் போர் விமானங்கள், அதிலும் குறிப்பா F-15E சொல்லப்படுற போர் விமானத்தை கூட ஈரான் சுட்டு வீழ்த்தி இருந்தது. இதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் என்னன்றது இதுவரைக்கும் 100% உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எங்கேயுமே வெளிவரல. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார், இதுக்கு ஷோல்டர் மிசைல் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், இல்லாட்டி ஹீட் சீக்கிங் மிசைலை பயன்படுத்தி இருக்கலாம். ஒரு நபரே ஷோல்டர்ல வச்சு தாக்குதல் நடத்தக்கூடிய மாதிரியான மிசைல், பெரிய செலவும் இருக்காது, நிறைய ஆட்களும் தேவை கிடையாது, அதிகமான நபர்கள் கூட வேண்டிய அவசியம் கிடையாது, பெரிய அட்வான்ஸான கிடையாது, வெப்பத்தை வச்சு கண்டுபிடிச்சு தாக்குதல் நடத்துற மாதிரியான ஒரு எளிமையான இலகுவான தாக்குதல் முறைமைன்னு சொல்லி சர்வதேச ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தது. அப்படியான மேன் பேட் சிஸ்டம் தான், மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் சைனாவில இருந்து ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு சமாதான காலகட்டம், போர் நிறுத்தம் சொல்லி 2 கிழமை அறிவிக்கப்பட்டிருக்கிற பின்புலத்தில் சீனா இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு என்ற மாதிரி அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. என்ன சொன்னா, ரஷ்யாவில இருந்து சில தொழில்நுட்ப உதவிகள், புலனாய்வு உதவிகள் ஈரானுக்கு கிடைச்சிருந்ததா குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ரஷ்யா அதை நிராகரிச்சிருந்தது. சில சேட்டலைட் புகைப்படங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மேல துல்லியமான தாக்குதல் ஈரானால் நடத்தப்பட்டதுக்கான காரணம் ரஷ்யாவினுடைய புலனாய்வு தகவல், சில தொழில்நுட்ப உதவிகள் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது.
ரஷ்யா அதை நிராகரிச்சிருந்தது. ஆனா அந்த உதவியோட ஒப்பிடுற சந்தர்ப்பத்தில் சீனாவினுடைய உதவின்றது கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கப்படுது. அதுலயும் குறிப்பா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் சீனாவுக்கு பயணம் செய்து சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்திக்க இருக்கிறார். அப்படியான ஒரு பின்புலத்தில், ஒரு போர் நிறுத்த காலம் அறிவிக்கப்பட்டிருக்கிற பின்புலத்திலையும் சீனாவினுடைய இந்த முயற்சின்றது பெரிய அளவில் பேசப்படுது. அதுக்கான காரணமா சில நேரங்களில் சீனா குறைப்படலாம் சொல்லி அந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இது வந்து டிஃபென்சிவ்ன்றதுக்காக, ஈரான் தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காக, போருக்காக கிடையாது, தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ற அடிப்படையில் இந்த உதவிகளை நாங்கள் செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறோம் சொல்லி சீனா சில நேரங்களில் நியாயப்படுத்தலாம் என்ற மாதிரியும் அந்த செய்தியில சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு வெளிவந்திருக்கிறத சொல்லப்பட்ட அமெரிக்காவினுடைய புலனாய்வு தகவல் உண்மை கிடையாது என்று சொல்லியும் சீனா தரப்பிலிருந்து ஒரு மறுப்பு அறிக்கையும் வெளிவந்திருக்கு. இன்னைக்கு நடத்தப்பட்டிருக்கிற பேச்சுவார்த்தை வரலாற்றிலேயே முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை. இந்த மாதிரியான புலனாய்வு தகவல், பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் சவுதி அரேபியாவை போய் சேர்ந்திருக்கு, ஏற்கனவே அமெரிக்காவினுடைய போர் கப்பல்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுற பின்புலத்தில் வந்து ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை இப்போ முடிவு கட்டத்துக்கு வந்திருக்கு. முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் சில சாதகமான தகவல்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை கடைசியில் வந்து எப்படியான ஒரு நிலைமைக்கு வரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்று சொன்னால் இன்றைக்கும் கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார், வளமையா சொல்ற அதே கருத்தை சொல்லியிருந்தார். ஹோமஸ் நீரிணையில வந்து உலக நாடுகள் பெருமளவில் தங்கியிருக்கு. அங்கே இருக்கிற கன்னிவடிகள் அகற்ற செயற்பாட்டில் அமெரிக்காவினுடைய தரப்பு ஈடுபட்டிருக்கு, அமெரிக்க பாதுகாப்பு தரப்பு ஈடுபட்டிருக்கு. அமெரிக்காவினுடைய சில போர் கப்பல்கள் ஹோமஸ் நீரிணையை தாண்டி இருக்கின்ற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். வளமையா சொல்ற மாதிரி ஈரானுடைய நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே கோன் கோன் என்ற மாதிரி கனவுலையும் அந்த வார்த்தையை தான் சொல்வார் போல இருக்கு. திரும்பவும் இன்றைக்கும் வந்து தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில், ட்ரூத் பக்கத்தில் வந்து அதே மாதிரியான கருத்து சொல்லியிருந்ததையும் பார்க்க முடியும். சமாதான முயற்சி நடந்து கொண்டிருக்கிற பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்ட பின்புலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈரான் மேல நாங்கள் தாக்குதல் நடத்த முடியும், நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற மாதிரியும், ஈரான் படுதோல்வி அடைஞ்சிருக்கு என்ற மாதிரியும் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். ஆனால் கடுமையான நிபந்தனைகள் ஈரான் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எப்படியான விஷயங்களுக்கு இணக்கப்பாடு கிடைச்சிருக்குன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய நாள் வந்து வரலாற்றில் பதிவாகி இருக்கிற முக்கியமான ஒரு நாளாகவும், சர்வதேச அளவில் பாகிஸ்தானுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு முக்கியமான அந்தஸ்தாகவும் பார்க்கப்படுது. எப்படியான இணக்கப்பாடுகள் என்றதை எதிர்வரப்போற அனத்தியாளங்கள் சொல்லும் என்ன நடந்திருக்குன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.